ஹாய் டு எவ்ரிபடி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து எக் மேகி ரெசிபி பண்ண போகிறோம். எங்களது ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது தான். ஸோ வாட்டர் நம்ம போட்டுட்டு ஆயில் போடணும். நெக்ஸ்ட்டு மேகி போட்டுக்கணும். ஸோ அது குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி முடிச்சிட்டோன்னே நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு அது குக் ஆகணும் நல்லா ஒரு 2 minutes வரைக்கும். அது குக் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஃபார் 2 minutes. அது நல்லா குக்காகி முடிச்சிட்டோன்னே நெக்ஸ்ட்டு வந்து நான் எக்கு ஊற்ற போகிறேன். எக்கு ஊற்றிட்டோன்னே அதோட ஸ்மெல்லும் போகணும். எக்கோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இன்னும் மேகியே குக் ஆகின்னு இருக்கேன்ட்டு. ஸோ நல்லா குக் ஆகட்டும். ஸோ அந்த வாட்டரெல்லாம் அப்சர்வ் ஆகும்ல மேகியில். ஸோ அது வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். நம்ம மேகியை குக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மேகியை நல்லா குக் பண்ணணும் ஃபார் 2 minutes. நெக்ஸ்ட்டு எக் ஊற்றிக்கணும். எக் ஊற்றிட்டோன்னே அதுவும் நல்லா எக் ஸ்மெல் போயிடும். எக் ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். குக் பண்ணி முடிச்சிட்டோன்னே நெக்ஸ்ட்டு நான் வந்து மேகி மசாலா போடுவேன் நான். ஸோ எக் வந்து நல்லா குக் ஆகணும். ஒரு 2 minutes குக் ஆகுனா போதும் எக்கு அந்த மேகியோட. ஸோ அப்போ அது ஒட்டுற மாதிரி இருக்காது. நம்ம லைட்டாக ஆயில் ஊற்றிக்கிறோம் இல்லை. ஸோ அதால் ஈஸி தான் ரெசிபி. ஸோ நெக்ஸ்ட்டு நான் மசாலாஸ் போட போகிறேன். மேகி மசாலா, அப்புறமா சோம்பு பவுட்ரு கொஞ்சோண்டு ஸ்மெல் போகிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாஸ்தா சீசனிங் கொஞ்சோண்டு. ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும். லைக் பாஸ்தா ஃப்ளேவர் மாதிரி இருக்கும் மேகியில். ட்ரை பண்ணி பார்த்து லைக்ஸ் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மேகி ரெசிபி. ஸோ ஃபைனலாக நான் கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி போட்டுக்கிறேன் கொஞ்சோண்டு. இதுதான் மேகி ரெசிபி.